செய்தியாளர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட துணை முதல்வரின் பாதுகாவலர்கள் கண்டும் காணாமலும் இருந்த அமைச்சர்கள். திருவாரூர் செய்தியாளர்கள் கண்டனம். திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சியில் இருந்து கார் வழியாக நேற்று மாலை 7 மணியளவில் திருவாரூர் அருகே காட்டூர் பகுதியில் உள்ள கலைஞர் கோட்டகத்துக்கு வந்தடைந்தார். சிறுவர் பூங்கா மற்றும் மறைந்த திமுக நிர்வாகி திருவுருவ பட திறப்பு விழாவிற்கு வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பாதுகாவலர்கள் ஆரம்பம் முதலே செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தனர். அதனை மீறி செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் செய்தி சேகரித்து கொண்டிருந்தனர். திருவாரூர் வந்திருந்த துணை முதல்வரிடம் பேட்டி எடுப்பதற்காக திருவாரூர் செய்தியாளர்கள் ஆர்வமுடன் காத்திருந்த நிலையில் நிகழ்ச்சியின் நிறைவில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என கூறப்பட்டது. ஆனால் நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மேடையை விட்டு இறங்கி வேறொரு வழியாக வெளியே சென்றார். உடனடியாக சுதாரித்து கொண்ட செய்தியாளர்கள் ஓடிச் சென்று துணை முதல்வரிடம் பேட்டி எடுக்க முயன்றபோது அவரது பாதுகாவலர்கள் வெறித்தனமாக செயல்பட்டு செய்தியாளர்களை குண்டு கட்டாக தூக்கி தள்ளிவிட்டனர். துணை முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரும் இதனை கண்டும் காணாமலும் இருந்தனர். துணை முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்க ஆர்வமுடன் இருந்தும் அவரது பாதுகாவலர்கள் செய்தியாளர்களை சந்திக்க விடாமல் தடுத்தனர். இதைத் தொடர்ந்து முன்னே வந்த உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களின் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு சற்றென்று புறப்பட்டு விட்டார். துணை முதல்வரின் பாதுகாவலர்களின் இந்த செயல் திருவாரூர் செய்தியாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. மேலும் செய்தியாளர்களை தாக்கும் வகையில் நடந்து கொண்டதை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, DRB ராஜா, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் அருகில் இருந்தும் கண்டும் காணாமல் இருந்ததும் செய்தியாளர்களை வேதனைக்கு உள்ளாக்கியது. எடுக்க விடுங்க. நியூஸ் போயிட்டு கால்ச்சல் பண்ணிடுறாங்க. நீ சாரி யாரு இது அண்ணா கடை கொஞ்சம் கேமரா ரிப்போர்ட் சார். டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆரம்பத்துல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் வந்து கழகத்தை எதிர்த்து வந்திருக்கிறார். 1 மாசம் பத்தாது எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆரம்பமே சொல்லியிருக்கிறோம். அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுநாள் கரெக்டா தெரியும். ஆன்லைன்ல பார்த்தா கரெக்டா யார் யார் வாக்கு விடுபட்டு இருக்குன்னு தெரியும். அதுல சேர்க்கறதுக்கான பணிகளை ஈடுபடுவோம்.